கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆர்டிஸ்டோட இன்டராக்ஷன், ஏன்னா இன்டர்வியூவில் நான் சொல்லலை, இன்டராக்ஷன் அது வந்து 3 நாள் ஏற்கனவே இங்கே பார்த்துட்டேன். அண்டு போன எபிசோடு வந்து காத்தாடி ராமூர்த்தி சார் அவரோட வாட்டவர் அவருக்கு என்ன தோணித்தோ அவர் வந்து ஷேர் பண்ணிட்டார் உங்கள்கிட்ட. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஹீ இஸ் ஆல்சோ ஏ வெரி என்ன சொல்கிறது, வெரி வெல் நோன் பர்சன். நான் சொல்கிறது வந்து நாட் மீடியா சம்மந்தப்பட்டதாக நான் சொல்லலை, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும். ஏன்னா இஸ் ஏ டாப் நாச் பர்சன் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில். அவர் ஒரு ஆடிட்டர் வேறு. இந்த அளவுக்கு நான் கர்மா இப்போ பண்ண முடிகிறது அப்படின்னா அதுக்கு நம்பிக்கை கொடுத்தவர், அதுக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்கிறவர் தான் அவர். அண்ட் ஹீ இஸ் ஏ வாட் ஷுட் ஐ சே பிரில்லியன்ட் பர்சன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியன்ட் பர்சனை வந்து இந்த கதைக்காக ஒரு டிமென்ஷியாவில் சஃபர் பண்ணுறவர் மாதிரி நான் காமிச்சிட்டேன். ஆனால் அதில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பேன், அந்த கேரக்டரை கூட அவ்வளவு தத்ரூபமாக அவர் பண்ணியிருந்தார். அவர் பேர் வந்து, ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுலேயுமே நடித்தது கிடையாது. பர்ஹாப்ஸ் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால, ஏன்னா அவருக்கு டைமும் கிடையாது, அதையும் சொல்லணும். அப்படி இருந்தும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால இதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நடித்தார் அவர். அந்த ஃபஸ்ட்டு டைமுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்களே பார்த்துருப்பேன். அவர் பேர் வந்து ஜே பாலசுப்ரமணியன். எல்லோரும் ஜேபின்னு சொன்னால் வந்து கலை உலகத்தில் வந்து அவர் வந்து அவ்வளவு நாடக குழுவாக இருக்கட்டும், இல்லை மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், அவ்வளவு எல்லாருக்குமே வந்து அது என்ன சொல்கிறது, கொடை வள்ளல்னு சொல்லலாம், வாரி வாரி வழங்கியிருக்கார். அவ்வளவு அதை பெருசாக அவர் சொல்லிக்க மாட்டார். பட் இந்த சந்தர்ப்பத்தில் அது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் யுவர் டைம், லெட் மீ வெல்கம் ஜே பாலசுப்ரமணியன் சார். நமஸ்காரம் சார். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஜே பாலசுப்ரமணியன் பேர். சாணிக்காவை எனக்கு சுமாராக ஒரு 7-8 வருஷமாக தெரியும். அவருக்கு என்ன தெரியாது, 2 வருஷமாக தெரியும் இருக்கு அவரை. ஒரு நாடகத்தில் வந்து நான் ஒரு ப்ரிசைட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், அவரை பற்றி ஃபெலிசிட்டேட் பண்ணோன்னு. அதுலேருந்து ஈ பிகேம் மை குட் ஃப்ரெண்ட். என்னை வந்து பார்த்தார். எனக்கு பிரம்மகுமாரிஸில் ஒரு ட்ராமா எடுக்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அந்த டயத்தில் அவர் வந்து சேர்ந்தார். நீங்கள் பிரம்மகுமார் எடுக்கணுன்னு உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். எந்த டேர்ம்ஸும் என்கிட்ட அவர் பேசவே இல்லை பாவம். உடனே நான் எடுக்கிறேன், நான் வரேன், ஐ வில் சப்போர்ட் யூ அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அதுக்கு உண்டான புஸ்தகங்களை எல்லாம் தான் கொடுத்தேன். அப்புறம் அந்த பிரம்மகுமாரிகளோட இயக்கம் இங்கே இருக்குது, பிரான்ச் இருக்குது, அங்கே அழிச்சின்னு போய் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அவர்கிட்டலாம் கொஞ்சம் பேசினார். இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கம்ப்ளீட் ஸ்டோரி அவர் இம்பைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டார். 10 நாளுக்குள்ளே அங்கேருந்து வேறு பூஜை பண்ணோம் அப்படிங்கிறார். என்னென்ன பிரம்மகுமாரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னார். ரியலி அவுட் ஆஃப் த வேர்ல்டு. நான் ரொம்ப ஐ வாஸ் டீப்லி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் என்ன ஒரு பைசா எந்த டைம் எதுவுமே நான் பேசலை அவர்கிட்ட. அவர் போனார், ஃபுல்லாக படித்தார், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெலவெண்ட் புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இது பண்ணி அசஸ் பண்ணி புத்தகத்தை எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து பூஜை பண்ணணும், கொண்டு வந்து ஆற்று கொண்டு வந்துட்டார். தட் இஸ் ஹவ் அவர் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டட். அப்படி போயிட்டுருந்து அதெல்லாம் எடுத்து முடித்தார். ஒரு வருஷம் ஆச்சு. இந்த கரோனா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவர் ஹவு ஹி வெண்ட் அபவுட் ஷூட்டிங் ஆல் திஸ் எனக்கு அவ்வளோ இது தெரியாது. ஏன்னா நான் அதிகமாக நான் அட்டன் பண்ணல. எக்ஸப்டிங் 1 or 2 ரிஹர்சல்ஸ் போயிருந்திருக்கிற வழியே டீப்பாக எனக்கு தெரியாது. நான் ஐம் ஒன்லி ப்ரொடியூசர். நான் பேசிக்கலி ஐம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பை ப்ரொஃபஷன். நிறைய போர்டிலலாம் இருக்கேன், இது பண்ணிட்டுருக்கிற வழியே ட்ராமாலாம் எடுத்திருக்கேன், ட்ராமா நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த டெக்னிக்காலிட்டிஸ் எனக்கு தெரியாது. ட்ராமா எடுக்கிறதுல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. இவர் என்ன பண்ணால் திடீர்னு ஒரு நாளைக்கு எப்படி ரெகுலராக வந்துட்டு போயிட்டு இருக்குச்சே, உங்களை வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு கர்மாவில் அப்படின்னு ஆரம்பித்தார். சார் நான் என்ன சார், என்ன சின்ன ரோல் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இது போகாது சார் அப்படின்னு. அதனால் இல்லை, நீங்கள் சின்ன ரோல் பண்ணி ஆகணும், நீங்கள் பண்ணணும் அப்படின்னார். நானும் ஒன்றா ஒரு கேஷுவலாக சரி இது ஒரு சின்ன ரோல் தானே அப்படின்னு நானும் ஒத்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணார், என்ன விஷயம், கர்மாங்கிறது பழைய கிராமத்தோட அப்படி ஸ்டோரி கம்ப்ளீட்டாக த வேல்யூஸ் ஆஃப் இது புறான், அந்த கிராமம் அதோடைய எப்படி இருந்தால் லைஃப் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து கொண்டு போகிறோம். நான் சொல்லி இப்போ நான்லாம் கிராமத்தில் இருந்திருக்கேன். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது மாயவரத்துக்கிட்ட அகரகத்தங்குடின்னு ஒரு இங்கே ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்கேன். கிராமம், குடியானத்தர் அதெல்லாம் எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால்
இவரோட பழைய எபிசோட்லாம் நான் போய் பார்த்தேன்னா பார்த்ததில் அந்த கிராமத்தில் இருக்கிற அவளோட நேச்சர், அவளோட டைலாக்ஸு, அவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவளுடைய பிஹேவியர், அந்த பண்பாட்டு கலாச்சாரம், இதெல்லாம் எப்படி தான் இவருக்கு இந்த என்னோட சின்ன வயசில் அவருக்கு எப்படி தான் இவ்வளோலாம் தெரிஞ்சது, எங்கேருந்து இப்படி பிடிச்சாரு எனக்கு தெரியவே இல்லை. ஹி ஆல்சோ ஹெயில் ஃப்ரம் எ பிராமின் ஃபேமிலி. பட் இதுக்கெல்லாம் அவருக்கு எங்கேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தெரியல. என்ன பண்ணார், நடிக்க வச்சார். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டா, என்ன ஜேபி இதெல்லாம் ஆடிட்டராக தான் இருக்க, நீங்கள் திடீர்னு நடிக்க ஆரம்பிச்சுட்டாலே, எப்போ இருந்து இதெல்லாம் இவ்வளோ நல்லா நடிக்கிறேன் நீங்கள் அப்படி இப்படின்னார். டிமென்ஷியான்னு வந்து நடிப்பேன், டிமென்ஷியாவில் வந்துருக்கு. அது டிமென்ஷியாவில் உங்களோட ஆக்டர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு 2-3 பேர், அது பர்டிகுலர்லி பவானி சுவாமிநாதன், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒய்ஃப் ஃப்ரம் ஹைதராபாத். ஷீ கால்ட் அப் அண்ட் ஸ்போக் டு மீ ஃபார் ஹவர்ஸ். ஏன்னா இப்படிலாம் எப்படி நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சு எப்படி தெரியும் அப்படின்னு. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு நான் டிமென்ஷன் அவர் சொல்லி இப்படி பண்ணி அப்படி பண்ணி சொல்லி கொடுப்பாரு. அதை அப்படியே காப்பி பண்ணேன் ஒழிய லிட்டரலி ஐ டோன்ட் ஓன் எனிதிங். ஐ எம் டெல்லிங் யூ, ஐ டோன்ட் டேக் எனி கிரெடிட் ஃபார் மை ஆக்டிங். என்டையர்லி ஐ வாஸ் அட் ஹிஸ் டிஸ்போசல் அண்ட் தட் வாஸ் ஹிஸ் கைடன்ஸ். சார் ஒரு நிமிஷம் சாரி டு இன்டரப்ட். அதாவது நீங்கள் கடன்னு வரிசையாக பேசிகிட்டே போயிட்டேன். அந்த டெமென்ஷியாவை பற்றி பேசணும் இல்லையா, அந்த கிளிப்பை ஒரு நிமிஷம் பார்த்துடலாமா? ஃபோனை வை. என்னவா வேணுன்னு போட்டி போடுறான் மாமன். அடுத்த வாரம் நான் இந்தியா கிளம்ப போகிறேன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவனும் கிளம்புறேங்கிறான். சரிப்பா, சித்தப்பா போகிறதா இருந்தால் போயிட்டு வரட்டுமே. புரியாமல் பேசாத கௌரி. எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இங்கே அப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா, நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சித்தப்பாவை பற்றி சொல்லின்றது. யாரோட மொபைல் இது? எந்த சித்தப்பா? சாண்டன் சித்தப்பா. சாண்டன்? யாரு சாண்டன்? அப்பா, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, அங்கே போய் உட்காந்துக்கோங்க. பண்ணிட்டு இருக்கேன் இன்னும். என்னப்பா? யாரு? அம்மாவா? கோயிலுக்கு தானே போயிருக்கா, வரதுக்கு நேரம் ஆகுங்கிறாளா? ஆமாப்பா, அப்படியே சித்தி சித்தப்பாவையும் பார்த்துட்டு வரேன்னா. சார் நிஜமாகவே சொல்கிறேன், இதை பார்க்கும்போது அந்த வியூவர்ஸ் எல்லாம் சொன்னா இல்லையா, எனக்கே தோன்றுறது. அதாவது அவ்வளவு நீங்கள் எனக்கு நடிச்செல்லாம் பழக்கம் இல்லை பாருலாம் சொன்னேன். பட் இதை பார்த்தா நம்புகிற மாதிரியே இல்லை சார். இட் வாஸ் ஸோ வெரி நேச்சுரல். இன்னும் தி கிரெடிட் கோஸ் டு யூ சாணிக்கியா. முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்னென்னாக்க, இது எல்லோரும் பார்த்துருக்கா இல்லையா, பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணா. எனக்கு தெரியும், நானே பார்க்கவே இல்லை நான் நடித்தது எப்படி இருக்குன்னு. ஏன்னா சாணிக்கா சொல்லவே இல்லை என்கிட்ட. எனக்கு இந்த யூடியூப்லாம் போய் பார்க்குறதா எனக்கு சோம்பேறித்தனம்லாம் இப்போ பார்க்குறது இல்லை. திடீர்னு ஒரு நாளைக்கு என் சிஸ்டர் அமெரிக்காவில் இருக்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில், பவானின்னு பேர்.
அவள் கூப்பிட்டு இல்லைடா நீ நான் நடிச்சிருக்கேன் கர்மாவில் எப்போ நடிக்கிறேன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னா. ஆனால் உன் குரல் இல்லையாடா அது அப்படின்னா. ஆமாம் இல்லை எனக்கு டைம் இல்லை, நடிச்சுட்டு வந்தேன் நீ பேசினேன், அப்புறம் அது எதுக்கும் சரியில்லை போட்டிருக்கா, அதனால் அவர் டப் பண்ணிட்டு வேறு யார் குரலையும் போட்டார் போட்டிருக்கு அவர். சார் வேறு யாரும் குரல் இல்லை, என் குரல் தான் சார். பட் ஒரு நிமிஷம், இப்போ வந்து உங்களுக்கும் சொல்கிறேன் அவளுக்கும் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் வந்து எல்லா சீன்லையும் நீங்கள் தான் சார் டப் பண்ணுவேன். சாரி, ஏன்னா அப்போ ஐ எம் நாட் கம்ப்ளைண்டிங். இப்போ இன்னும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் ரிட்டையர்ட் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி, அவர் ஃபோன் பண்ணார். இட் would have been more appropriate ஜேபி வாய்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி அவர் சொன்னார். அப்போ நான் ஜானகிட்ட சொன்னேன், ஜானகியா என் வாய்ஸே எடுத்துருக்காங்க நல்லா இல்லையா நீ எடுத்துட்டேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் போன தடவை சரியாக இது பண்ண முடியல, எடிட் பண்ண முடியல, டைம் இல்லை, நீங்கள் யூ ஆர் ஆல்சோ நாட் அவைலபிள், நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஐ வில் ஹேவ் இட் டப்ட் யுவர் வாய்ஸ் வில் பி டப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆனால் ஜானகியை பற்றி எழுதுனா ஒரு 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 ஜீனியஸ் டெல்லிங்கோ அவர். ஏன்னா அவர் வந்து கஷ்டம் வந்து பாலச்சந்தர் இருந்திருக்கார் இல்லையா, சும்மா வச்சு போகிற அந்த அவர் வெட்டரெல்லாம் இவரை 25 வருஷம் அவர்கிட்ட இருந்திருக்காரு. என்ன ஒரு ஜீனியஸ். அவர் பிளான் ஒன்று அவர் மெட்டிக்குள்ளஸாக சரியாக வரலன்னா கடைசி அவர் 8 தடவை ஆனாலும் எடுத்துக்க மாட்டார், ஒத்துக்க மாட்டார். நோதான் மல்லி சாரி இன்னொரு தடவை பாதியாக எடுப்பார். எப்படியாவது எடுத்து அந்த கரெக்டாக அந்த குவாலிட்டி வர வரலும் அவர் விடமாட்டார். அந்த அளவில் ஒரு மெட்டிகுலஸ் பர்சன், கிரேட் ரைட்டர். இங்கிலீஷு தமிழ்லாம் அட்டகாசமாக எழுதுவார் அவர். இங்கிலீஷ் அவர் தமிழ் அது வந்து பிராமண லாங்குவேஜ் எழுதுறது எங்கே தான் பிடிச்சாரு எனக்கே தெரியல. சில எனக்கே மீனிங் தெரியாது. அவர்கிட்ட அப்புறம் கேட்பேன் இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்பேன். அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்திக்காரர், ஒரு ரொம்ப கெட்டிக்காரர். அவரோடைய நான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்ட பிறகு ஜேவி கேன் ஆல்சோ ஆக்ட் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணது கிரெடிட் கோஸ் டு ஹிம் ஒன்லி. அதில் ஐ கிரேட்ஃபுல்லி அக்னாலஜ் ஆல் ஹிஸ் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் டு தி ஆடியன்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஆடியன்ஸ் ஆல்சோ. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், அதுக்குள்ளே தேங்க்யூ சொல்லிட்டு இல்லைங்க. நான் இந்த நீங்கள் வந்து அதாவது ஓகே நீங்கள் ஆத்மார்த்தமாக எல்லாம் சொன்னாலும் ரொம்ப எனக்கு வந்து பக்கத்தில் வேறு இருக்கேன், எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல நீங்கள் வேறு. பட் ஒரு விஷயம் நான் வந்து ஆடியன்ஸு நிச்சயமாக ஷேர் பண்ணிட்டாகணும். அதாவது இவர் வந்து சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இஸ் சச் ஏ வாட் ஷுட் ஐ சே, ஒரு அதாவது எம்பாடிமெண்ட் ஆஃப் மேக்னானிமிட்டின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு போன மாதத்துக்கு முந்தின மாதம் நாங்கள் வந்து இந்த அக்ரஹார போர்ஷன் வந்து கோனேரி ராஜபுரத்தில் தான் மறுபடியும் ஷூட் பண்ண போனோம். அந்த சீன் கூட தான் நீங்கள் பார்த்துருப்பேன். என்னப்பா ஆள் நடமாட்டமே இல்ல? இப்பெல்லாம் அக்ரஹாரம்லாம் இப்படி தாம்மா இருக்கு, என்ன பண்றது? வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க வாங்க. சிவராம் சாரா? நான் விஸ்வநாதன். நேத்துக்கு உங்களாண்ட பேசினேனே. ஆமா. கௌரியா? வாங்க முதல்ல நம்ம போலாம். அப்பா சோமசேகர கணப்பாடிகள் ருக்குப்பாட்டி அவெல்லாம் அந்த ஆவ எதுப்பா? அந்த வாசல்ல தான் நின்னுட்டு இருக்கோம். அப்ப வாங்க முதல்ல அங்க போலாம். போலாம். காமிக்கிறேன். வாங்க 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 வாங்க. இந்த அண்ணா பாத்து பாத்து பாத்து. வாங்க வாங்க வாங்க. நீங்க சொன்ன சோமசேகர கணபாடிகள் இதுதான். யூ வில் நாட் பிலீவ், நான் இவர்கிட்ட சொன்னேன் சார் கோனேரி ராஜபுரம் போகணும் சார், அங்கே போய் நம்ம வந்து அந்த இது கொஞ்சம் ஷூட் பண்ணணும் அப்படின்னேன். கவலையே படாதப்பா, மொத்த செலவையும் நான் எடுத்துக்கிறேன். சச் ஏ கிரேட் பர்சன் ஹி இஸ். அது அவர் சொல்லிக்க மாட்டார். பட் இந்த சந்தர்ப்பத்தில் அதை வந்து நிச்சயமாக நான் தெரியப்படுத்தணும்னு எனக்கு தோணித்து. பிகாஸ் அவர் வந்து என்ன சொல்கிறது, எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நானும் இல்லை, எஸ் ஒரு வந்து இந்த டவுன் ப்ராடக்ட் அவள் இல்லை சாணக்கியா பற்றி நான் சொல்லணும். அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு பணம் பண்ணவே தெரியாது, யார்கிட்டையுமே பணம் பேசவும் தெரியாது, பணம் கேட்கவும் தெரியாது, வாங்கவும் தெரியாது.
he would be out of pocket. எவ்வளோ தெரியும் நான் பார்த்துருக்கேன். நான் அவர் வந்து சரியாக வந்து சொல்லி பணம் வாங்கி அந்த மாதிரி பணம் பண்ணுற மனுஷனாக இருந்தால் நீங்கள் எங்கேயோ இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இல்லை அவர் பாவம். இஸ் ஒன்லி அவருடைய வேலை, கலை, அந்த ஆர்வம், நாடகம் எடுக்கிறது, அந்த கம்ப்ளீஷன், டெலிவரி, இதுக்கு ஸ்க்ரூப்லஸாக இருக்கணும், அந்த ரிஃபைன்டு அந்த குவாலிட்டி, இதுலேயே தான் கான்சன்ட்ரேஷன் ஒழிய பணம் பண்ணவே இல்லை அவர் பாவம். இப்போ கூட இந்த கர்மா கூட பாருங்க, நீங்களே தான் ரெஸ்பான்சிபிள். எல்லோரும் எழுதி நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் பணம் கொடுக்குறோம், எடுக்கணுன்னே அது அப்படி தனியாக அது 5000 1000 500 50 100 எது வந்தால் அது தனியாக வச்சுட்டு அதை அப்படியே வச்சு அதை வச்சுட்டு எடுத்துகிட்டு உட்காந்துட்டுருக்கார். அந்த மாதிரி ஒரு டீசென்ட் அண்ட் ஹானஸ்ட் பர்சன். ஐ ரியலி ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் ஹிஸ் அக்வைண்டன்ஸ். அதேமாதிரி எவ்வளோ தப்பான ஆக்ட் பண்ணுவேன், அவர் சொல்கிறது டெலிவரி கொடுக்க முடியாது. 8 தடவை கோச்சிக்க மாட்டார் இவர். மறுபடியும் திருப்பி வந்து அது 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், பாதியாக எடுக்கலாம், பார்ட்டாக எடுக்கலாம் அப்படிம்பேன். அதுவும் ஆனால் கடைசியில் ஃபுல்லாக எடுத்துட்டார். அல்டிமேட்லி ஐ காட் த குட் நேம். Entire credit goes to Chanakya only. Thank you so much. Anyway, coming back to this one, as I told you, he is a pillar of support for me. And இவர் வந்து சொன்னார், ஆரம்பத்தில் சொன்னது தெரியுமா, இஸ் அன் ஆடிட்டர்னா பல பேங்க்லலாம் வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கார், சேர்மன் அண்ட் இந்த போர்டு அப்படிலாம் இருக்கார். அப்படிலாம் இருந்தும் எனக்காக டைம் ஒதுக்கி இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஈவினிங் ஐ திங்க் ஹி ஹேட் சம் அதர் அப்பாயின்மெண்ட். he said இல்லைப்பா அதை நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறேன், நம்ம இதை முடிச்சுடுவோம் அப்படின்னார். அந்த அளவுக்கு டைம் ஒதுக்கி இந்த இந்த சின்ன இன்டர்வியூக்கு இது பண்ணதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி சார். Thank you so much, Chanakya. Thank you so much. Thank you so much. All the very best to you in all your endeavors. Thank you.